மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழையால் கிடங்கல் ஊராட்சியில் தாழ்வான பகுதிகளிலும் விவசாய நிலங்களிலும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இப்பகுதியில் பாசன வாய்க்காலாகவும் வடிகால் வாய்க்காலாகவும் உள்ள கிடங்கில் வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு மழைநீர் வயலுக்குள் புகுந்துள்ளதால் 150 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்டுள்ள சம்பா தாளடி நடவு பயிர்கள் நீரில் மூழ்கி உள்ளன. தொடர்ந்து மழை பெய்தால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்படும் என்று வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் வேளாண் துறை அதிகாரிகள் உடனடியாக உடைப்பை சரி செய்து வாய்க்காலை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பயிர்கள் அதிக அளவு சேதமடைந்துள்ளது. வலங்கை மான், நார்த்தங்குடி, ஆலங்குடி, பூந்தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பயிர்கள் இடுப்பளவு மழை நீரில் மூழ்கி அழுகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. சுமார் 300 ஏக்கருக்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் மனவேதனை அடைந்துள்ளனர். சைதாப்பேட்டையில் அடையாறு ஆற்றை ஒட்டி ஆக்கிரமிப்பு வீடுகளை கணக்கெடுக்கும் பணிகளை தொடங்கிய மாநகராட்சி அதிகாரிகளோடு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னை சைதாப்பேட்டையில் அடையாறு ஆற்றை ஒட்டிய சத்யா நகரில் 200க்கும் மேற்பட்ட வீடுகள் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நீர்நிலை ஆக்கிரமிப்பு வீடுகளை பயோமெட்ரிக் முறையில் மாநகராட்சி அதிகாரிகள் கணக்கெடுத்து வருகிறார்கள். சத்யா நகரில் அடையாறு மண்டல உதவி கமிஷனர் சீனிவாசன் தலைமையில் அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு வீடுகள் கணக்கெடுக்க மாலை 3 மணிக்கு சென்றனர். இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம் செய்தனர். பல ஆண்டுகளாக வசித்து வரும் எங்களை அகற்றக்கூடாது என்றனர். ஆனால் கணக்கெடுப்பு பணி செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் கணக்கெடுப்பு பணி செய்யப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நீண்ட நேர வாக்குவாதத்திற்கு பிறகு அதிகாரிகள் கணக்கெடுப்பு பணியை செய்தனர். சுமார் 20 வீடுகளில் கணக்கெடுப்பு எடுத்த அதிகாரிகள் மக்கள் எதிர்ப்பால் திரும்பிச் சென்றனர். வியாழக்கிழமையும் கணக்கெடுப்பு பணி நடைபெறும் என தெரிவித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.